ஹாய், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய், நட்டாஷா. எக்ஸலில் இன்றைக்கி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க் எப்படி கிராஃபில் செய்யலான்னு பார்க்கலாம். டேட்டாவில் ஒரு கால் சென்டரோட பெர்ஃபார்மன்ஸ் டேபிள் தான் நம்மள்ட்ட இருக்குது. சரி, இந்த காலம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி டு டிசம்பர் 2019 வரைக்கும் நம்மளுக்கு டேட்டா இருக்குது. அடுத்தபடியாக நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சரி, மந்த்லி அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பெர்சன்டேஜில் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெஞ்ச் மார்க் இருக்குது. இந்த பெஞ்ச் மார்க்ன்றது நம்மளோட கேபிஐ. உதாரணத்துக்கு ஜனவரியில் பாருங்கள், ஜனவரியில் அவங்களோட கேபிஐ 80% அவங்க மினிமம் அவங்க அச்சீவ் பண்ணி ஆகணும். ஆனால் அவங்க 88% அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே ஃபெப்ரவரியில் பாருங்கள், அவங்க 80% அச்சீவ் பண்ணியிருக்கணும் அதே போல். ஆனால் அவங்க 70% மட்டும்தான் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த டேட்டாலாம் நம்ம எப்படி இந்த பெஞ்ச் மார்க்கை வச்சு நம்ம எப்படி கிராஃபில் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முழுமையாக அந்த டேட்டாவை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்செர்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு இன்செர்ட் காலம் ஆர் பார் சார்ட்னு இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு மோர் காலம் சார்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரி, நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஆல் சார்ட்ஸ் அந்த ஆப்ஷனில் கீழே உங்களுக்கு கொம்போன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரி, நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு 4 ஆப்ஷன் காட்டப்படுது. சரி, இங்கே பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு கிளாஸ் த காலம் லைனில் இருக்குது. சரிங்களா, அது இப்படி தான் உங்களுக்கு காட்டப்படும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் த காலம் லைன் ஆன் செகண்டரி எக்ஸிட்னு இருக்குது. அதாவது உங்களுக்கு காலமும் லைன் கிராஃபும் கம்பைன் பண்ணி 2 சைட்டும் அதோட எக்ஸிட்ஸ் உங்களுக்கு காட்டப்படும். சரி, நான் என்ன பண்ணுறேன், இந்த 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரி, இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எந்த மாரி உங்களுக்கு பார் கிராஃபில் வேணுமா, பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் உங்களுக்கு பார் கிராஃபில் வேணுமா, காலமில் வேணுமா, லைனில் வேணுமான்னு நீங்கள் பார்க்கலாம். அடுத்தபடியாக பெஞ்ச் மார்க்கு அதே போல் தான். இந்த ரெண்டுமே பார் கிராஃப்லையோ இல்லை ரெண்டுமே லைன் கிராஃப்லையோ நீங்கள் செய்கிறப்ப உங்களோட பெஞ்ச் மார்க் உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. சரி, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆப்ஷனாகவும், அதாவது சார்ட் டைப் வேறு டைப்பாக வச்சு பெஞ்ச் மார்க் நீங்கள் வேறு டைப் வைக்கலாம். உதாரணத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு பார் கிராஃபில் இருக்குது, அப்புறம் பெஞ்ச் மார்க் நம்மளுக்கு லைன் கிராஃபில் இருக்குது. இந்த லைன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை மாற்றிக்கலாம். சரி, நான் கடைசி ஆப்ஷனை லைன் வெயிட் மார்க்கர் சொல்லிட்டு நான் இந்த ஆப்ஷன் எடுக்கிறேன். சரி, நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓகே பண்ணுறோம். பாருங்கள் நம்மளோட சார்ட்டு. சரி, இந்த சார்ட்டில் பாருங்கள், இந்த ப்ளூ கலர்லாம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸு, இந்த ரெட் கலர்லாம் நம்மளோட பெஞ்ச் மார்க். நம்மளுக்கு பெஞ்ச் மார்க் தெரியும், நம்மளோட பெஞ்ச் மார்க் மந்த்லி டார்கெட் 80% கேபிஐ நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும். சரி, இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க 90% எடுத்திருக்காங்க. அப்புறம் ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா பிலோ த கேபிஐ தான் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 70 எடுத்திருக்காங்க. அப்புறம் மார்ச், ஏப்ரல், மே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அச்சீவ் பண்ணலை. ஏன்னா பிலோ த பெஞ்ச் மார்க் தான் அவங்க போயிருக்காங்க. அப்புறம் ஜூனில் நீங்கள் பாருங்கள், ஜூனில் பார்த்தீங்கன்னா அபவ் த பெஞ்ச் மார்க். பாருங்கள், நம்மளுக்கு 80% இங்கே இருக்குது இந்த பெஞ்ச் மார்க் சொல்லிட்டு, அதுக்கு மேலே போயிருக்காங்க. சரி, இப்படி தான் நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸில் ஒரு கிராஃபில் ஒரு பெஞ்ச் மார்க் கான்செப்டில் நம்ம செய்யலாம். ரொம்ப நன்றி.